3D பிரிண்டரில் ஃபிலமெண்ட் பேஸில் ஒட்ட மாட்டேங்குதா? அதுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒருவேளை பெட் லெவலிங் அதோட இருக்கலாம். பெட் லெவலிங் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெட் லெவலிங்கில் மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் பெட் லெவலிங், இன்னொன்று மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பெட் லெவலிங். நாம் ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் பெட் லெவலிங்கை பற்றி பார்ப்போம். ஆட்டோமேட்டிக் பெட் லெவலிங் அப்படிங்கும்போது நமக்கு மொத்தம் 16 பாயிண்ட்ஸ் இருக்கும். 4 rows அண்ட் 4 columns இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இங்கே கொடுக்கும்போது ஸ்டார்ட் அப்படின்னு வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது மிஷினே ஆட்டோமேட்டிக்காக அந்த 16 பாயிண்ட்ஸும் கரெக்டான லெவலில் இருக்கா அப்படிங்கிறத டச் சென்சாரை பேஸ் பண்ணி அது கால்குலேட் பண்ணும். ஆக்சிலரி பெட் லெவலிங் அப்படிங்கிறத நாசிலுக்கும் பேஸ் பிளேட்டுக்கும் இன்பிட்வீனில் இருக்க டிஸ்டன்ஸ் 5 பாயிண்ட்ஸ்லேயும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறது மூலிமா நாம் பண்ணுவோம். பேஸ் பிளேட்டை வந்து 5 பாயிண்ட்ஸாக பிரிக்குது. சென்டரில் இருக்கிறது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. இப்போ இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பாயிண்டில் இருக்குது. நாம் இந்த பெட் லெவலிங் எப்படி ஆக்சிலரியாக மேனுவலாக எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த கீழே இருக்கக்கூடிய நாப்ஸை வந்து நம்ம இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம மூவ் பண்ணுறது மூலிமா வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்படி வந்து நம்ம நாப்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா வந்து நம்ம இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஒவ்வொரு பாயிண்ட்லையும் வச்சு செக் பண்ணிக்கலாம். எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நம்ம இந்த ஒரு பேப்பரை விட்டு இதுக்குள்ளே விடுறது மூலிமா இது கரெக்டாக ஸ்மூத்தாக வந்து உள்ளே போயிட்டு வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் பாயிண்டில் செக் பண்ணுவோம். பேப்பர் வந்து இதுக்குள்ளே போயிட்டு வருதா? இப்போ இந்த பேப்பர் வந்து இதுக்குள்ளே போக முடியல அப்படின்னா நம்ம இதை கரெக்டாக லைட்டாக இதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இதுக்குள்ளே போயிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நம்ம லைட்டாக டைட் பண்ணுறது மூலிமா இல்லை லூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம 5th பாயிண்ட்டுக்கு கொண்டு போக போகிறோம். இப்போ இங்கேயும் கரெக்டாக செட் ஆகலை அப்படின்னா நம்ம இதையும் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா உள்ளே போயிட்டு வரதை நம்மளால் பார்த்துக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.